ஜனசக்தி குரல் முதன்மை செய்திகள். தஞ்சையில் விழிப்புணர்வு பேரணி. ஓடும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ கூடாது, பயணிகளுக்கு ரயில்வே போலீசார் அறிவுறுத்தல். தஞ்சை ரயில் நிலையத்தில் இன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் தடுப்பு, ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ரயில்வே இருப்பு பாதை கூடுதல் இயக்குநர் வனிதா உத்தரவுப்படி துணைத் தலைவர் ராமர், திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் செந்தில்குமார், திருச்சி உட்கோட்டம் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி தஞ்சை BSNL அலுவலகம் பின்புறம் இருந்து தொடங்கிய பேரணி ரயில் நிலையத்தின் அனைத்து நடைமேடைகள் வழியாகவும் சென்றது. இதற்கு இன்ஸ்பெக்டர்கள் சாண்டி, ரயில்வே இருப்பு பாதை, ஸ்ரீதர், ரயில்வே பாதுகாப்பு படை ஆகியோர் தலைமை தாங்கினர். நடைமேடை வழியாக பேரணி சென்றபோது அடுத்தடுத்து தஞ்சைக்கு வந்த திருச்சி, மயிலாடுதுறை, மன்னார்குடி, மானாமதுரை, திருச்சி, காரைக்கால், மயிலாடுதுறை, திருச்சி ஆகிய ரயில்களில் பயணம் செய்த பயணிகள், நடைமேடையில் நின்ற பயணிகள் என அனைவருக்கும் மைக் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது கவனமாக கடக்க வேண்டும், படியில் பயணம் செய்யக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு ரயிலில் ஏறுவது மற்றும் இறங்குவதை தவிர்க்க வேண்டும், குழந்தைகளை இருப்பு பாதையில் விளையாடுவதை அனுமதிக்க கூடாது, ஓடும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ கூடாது என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பயணிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சப் இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கரன், இருப்பு பாதை, சீனிவாசன், பாதுகாப்பு படை, இருப்பு பாதை தனிப்பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மற்றும் இருப்பு பாதை காவல் ஆளுநர்கள், NCC மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள், பேரிடர் மேலாண்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்.